அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் வெறும் 2 நிமிடங்கள் தமிழில் இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த 2 வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். பணம், புகழ், பதவி, அதிர்ஷ்டம் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பெறுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சமீப காலமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்றது மிகவும் ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள். இதை மந்திர வார்த்தைகள்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள் கிடையாதுங்க. சில முறைகள் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை தமிழில் மட்டும் தாங்க நம்ம சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தைக்கு உண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயம் அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களும் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே சில ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்தோம்னா எழுதும் போது அதிகமான பலன்கள் கிடைக்கும். சில வார்த்தைகள் நம்ம சொன்னாலே நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லவும் செய்யலாம், விருப்பப்படுறவங்க நீங்க எழுதவும் செய்யலாம். சோ 2 மெத்தடையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு எழுதுவது பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க எழுதுங்க. சில பேருக்கு எழுதுவது பிடிக்காது. அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை நீங்க ஜஸ்ட் சொன்னாலே போதும். நீங்க எழுதினாலும் சரி சொன்னாலும் சரி ஒரே பலன்கள் தாங்க கிடைக்கும். எழுதுறவங்களுக்கு அதிகமான பலன்கள், சொல்றவங்களுக்கு குறைவான பலன்கள்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மனதார உணர்வு பூர்வமாக நீங்க எந்த மெத்தடை செலக்ட் பண்றீங்களோ அதற்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க அல்லது எழுதுங்க. குறைந்தபட்சம் 90 நாட்களுக்கு 3 மாதங்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நடுவுல பிரேக் எதுவும் நீங்க எடுக்காதீங்க. தவிர்க்கவே முடியாது
முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. டோட்டலா 90 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க லாங் பிரேக் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தட ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை மட்டும் தாங்க இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்த போறோம். சோ அதிக நேரம் கூட ஆகாது. அதனால எந்த காரணத்திற்காகவும் நீங்க பிரேக் எதுவும் எடுத்துறாதீங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்பொழுது நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால தாங்க இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். 90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க தொடரலாம். லைஃப் லாங் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 90 டேஸ்க்கு பிறகு நடுவுல எப்ப வேணாலும் நீங்க பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்க, முதலாவதாக எழுதும் முறை எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. ரொம்பவுமே மங்களகரமான நல்ல வார்த்தையை நம்ம எழுத போறோம். அதனால ரொம்ப பழைய நோட் புக் அல்லது கிழிந்து போன நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு நோட் புக்கை வாங்கிக்கோங்க. வீட்லயே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ வீட்ல டைரி இருந்தா கூட அதை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. வேற கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பா ரெட் அண்ட் பிளாக் பயன்படுத்த கூடாதுங்க. பச்சை நிறம்னாலே அது ஒரு பாசிட்டிவான சைன் குறிக்க கூடியது. குபேரருக்கு உரிய நிறமும் பச்சை தாங்க. பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறம். சோ மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலரை எழுதுவதற்கு பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 11 முறை நீங்க எழுதினாலே போதும். அதிகபட்சம் 21 எண்ணிக்கையில நீங்க எழுதலாம். 11 டைம்ஸ் அப்படி இல்லைனா 21 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. 11 அல்லது 21 முறை நம்ம எழுதணும். கவுண்டிங்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷான பக்கத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. பேஜினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நோட்புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட்புக் வாங்கி நீங்க எழுதுங்க. பழைய நோட்புக்கை நீங்களே வச்சுக்கலாம். அதுல இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். சடனா ஒரு ஊருக்கு போறீங்க அல்லது ட்ரிப்புக்கு போறீங்க, அந்த இடத்துல நோட்புக்கை நீங்க மறந்துட்டா கூட டெம்பரவரியா பேப்பர்ல எழுதுங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பரை அந்த நோட்புக்குள்ள நீங்க வச்சிருங்க. டைம் கொஞ்சம் அதிகமா இருக்க அன்னைக்கு 21 முறை நீங்க எழுதலாம். டைம் குறைவா இருக்க அன்னைக்கு நீங்க 11 முறை எழுதினாலே போதும். சோ நீங்க மாத்தி மாத்தி கூட எழுதலாம். சோ எழுதும் முறை இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சொல்ல போறவங்க ஜஸ்ட் நீங்க 2 நிமிஷம் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள், அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். எழுத போறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சொல்றவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த 2 சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சௌபாக்கியம் பெருகட்டும், சௌபாக்கியம் பெருகட்டும், சௌபாகியம் பெருகட்டும். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. இதுல சௌபாகியம்ன்ற வார்த்தை சமஸ்கிருத தழுவல், அதீத சக்தி வாய்ந்த வார்த்தை. சில முறைகள் நீங்க பயன்படுத்தி பாருங்க, ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க எல்லாருமே இந்த வார்த்தையை ஒரு முறை எழுதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை தினமும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. பலன்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. கண்கூட உங்களுக்கே தெரியும். மேலும் நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய போகி பண்டிகை, தை திருநாள், பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மறக்காம என்னுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. மற்றும் உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களையும் எனக்கு நீங்க சொல்லுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்து
பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.